சமயபுரம் கோயில் சார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இது ஒன்றும் சர்வாதிகார நாடு கிடையாது. சாதாரண பிரஜையிலிருந்து ஜனாதிபதி வரைக்கும் உரிமை இருக்கிறது இந்த நாட்டில். நாங்கள் இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு டெல்லிக்கு போகிறோம். எங்களை நடுவழியில மறித்து திருப்பி ஊருக்கு அனுப்புகிறாங்க. மோடியை போய் எதுவும் கேட்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் மோடி டெல்லியிலேருந்து இன்னைக்கு திருச்சி எதுக்கு வர்றாரு? எங்களுக்கு இந்த நாட்டினுடைய சிட்டிசனுக்கு, இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு டெல்லிக்கு போவதற்கு உரிமை இல்லை என்றால் பிரதம மந்திரிக்கு திருச்சிக்கு வர்றதுக்கு உரிமை இருக்கிறதா? அப்ப இது ஜனநாயக நாடு இல்லை, சர்வாதிகார நாடா என்பதற்காக எங்களுக்கு லாபகரமான விலை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு லாபகரமான விலை கொடுக்காம எங்க சட்டை, எங்க வேஷ்டி இதெல்லாம் புடுங்கிட்டாப்ல. கோமணத்தோட இருக்கும் எல்லா விவசாயம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கோமணத்தையும் மோடி புடுங்கிடுவாருங்க ஒரு பய உணர்வோடு தான் இன்றைக்கு நாங்கள் மோடியை எதிர்த்து இந்த போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு 24 ரூபா தர்றாரு. 2700 ரூபா வித்த ஒரு டன் கரும்புக்கு 8100 ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு வெறும் 3150 ரூபா தராது. நியாயமா என்பதுதான் எங்களது போராட்டம். எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று இந்த போராடி கொண்டிருக்கிறோம். சாகு வரை இன்னைக்கு சாயந்தரம் முடியலன்னா அங்கே கல்யாண மண்டபத்தை கூட்டி வச்சாங்கன்னா அங்கேயே கழுத்தை அறுத்துக்க போறோம். கழுத்தை அறுத்துக்கொள்ளும். போலீஸ் எங்களை மிரட்டி கொண்டு போனான்னு வச்சுக்கோங்க, அங்க கழுத்தை அறுத்துக்க போறோம். அங்கே